Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என் subscribers, viewers, friends எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் friends. எல்லா thumbnail பார்த்திருப்பீங்க. என்ன thumbnail? Near to success. அதாவது நம்ம எங்க இருக்கிறோம்? கிட்டத்தட்ட சக்சஸ் கிட்ட இருக்கிறோமா இல்லை இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, thumbnail எல்லாம் பார்த்துருப்பீங்க, நியர் சக்ஸஸ். நியர் சக்ஸஸ்னால் என்ன? அதாவது நீங்கள் சக்ஸஸ் அருகாமையில் இருக்கீங்களா அப்படின்றதுக்காக வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20% பீப்புள்ஸ்க்கு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பிடிக்காது. மிச்சம் ஒரு 80% பீப்புள்ஸ்க்கு வந்து ஓரளவு பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த 20% வந்து ஃப்ரெஷஸ், அதாவது புதுசாக இப்போ தான் ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஜஸ்ட் மீன் ஒரு வருஷம் 6 மாதம் உள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டு லிட்டில் பிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை இன்னும் லாஸ் ஜோனில் இருக்கவங்க. இந்த 20% மேபி என்னோடய வீடியோஸை டிஸ்லைக் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. அவங்களும் ஒரு நாள் அந்த 80% கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அந்த ஹோப் எனக்கு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு சிலருக்கு யாரையும் மனசனை காயப்படுத்துறதுக்காக சொல்ல வரல. நான் ஓப்பனாக ஃப்ராங்காக வெளிப்படையாக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சார், நான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துட்டேன், இன்றைக்கி தேதி வரலாம் எனக்கு லாஸ் தான் ஆகிட்டுருக்குது, என்னால் ரிகவர் பண்ணுற மைண்ட் செட்டு முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல. நான் மார்க்கெட்டில் கொண்டு வரேன், ஒரு 10,000 கொண்டு வரேன், லாஸ் ஆகுது. லைட்டாக ஒரு 2,000 ப்ராஃபிட்டில் காமிக்குது, திரும்ப போய்ட்டு லாஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் போட்டு ட்ரை பண்ணுறேன், மறுபடியும் திரும்ப முடியுமான்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ண, திரும்ப கொஞ்சம் லைட்டாக ப்ராஃபிட் எடுத்து திரும்ப லாஸ் ஆகிடுது, லைட்டாக ப்ராஃபிட் திரும்ப லாஸ் ஆகிடுது, திரும்ப லைட்டாக ப்ராஃபிட். இப்படியே என்னோடய லைஃப் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பணம் போட்டுன்னு எல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு என்கிட்ட, ஜீரோ அப்படின்றவங்களும் சரி. இல்லை சார், நான் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ண, லாபம் வருது நஷ்டம் வருது, லாபம் வருது நஷ்டம் வருது, லாபம் வருது நஷ்டம் வருது, இப்படியே போயிட்டுருக்குது, எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, இந்த மாதிரி ஜோனில் இருக்கிறவங்க சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வேளை இந்த ஜோனில் இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா, அதாவது எவ்வளோ பணம் போட்டாலும் எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்கள இருந்தால், தயவு செஞ்சு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை 0 பண்ணுங்கள். அதாவது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை சேஃப்டி பண்ணுங்கள். அதாவது சார், எங்கே சார் இருக்குது பணம், எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், கையில் இருக்கிற மிச்ச பணத்தை கூட எடுத்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. என்ன சார் ட்ரேடிங் பற்றி என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு. அதான் இந்த ஒரு சிலர், மிச்சம் எல்லோரும் ஓகே அக்செப்ட் புரிஞ்சுக்குவாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு என்னென்னா, ஏதாச்சும் சொல்லி நம்ம லாஸில் ரிகவர் பண்ணிடலாமான்ற ஒரு வேர்டுக்கு, அதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வார்த்தைலாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்க. நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, நீங்கள் பண்ணிடலாம், அத்தை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், ஹாப்பி நியூ இயர் சொன்ன இல்லைங்களா லாஸ்ட், அந்த மாதிரி நீங்கள் அத்தை பண்ணிடலாம், அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட்டு இதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த 6 மாதமாக 1 வருஷமாக வந்து நம்ம கொண்டு வர பணம் வந்து கொண்டு வரோம், லைட்டாக ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகுது, லைட்டாக ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகுது. இந்த மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், உங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு சொல்ல, நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு வந்தாலும் அது 0 தான் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்னும் 6 மாதம் இல்லை, இன்னும் 1 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கொண்டு வர பணம் வந்து 0 தான் ஆகும். ஏன்னா நீங்கள் இந்த ஜோனில் வரல, செகண்ட் ஜோன். இது வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன். இந்த ஜோனுக்கு வராத வரலும் நீங்கள் என்ன தான் கேபிட்டல் இருந்தாலும் உங்களால் பணம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கேபிட்டலை டிமேட் அக்கௌண்ட்டில் விட்ரா பண்ணி பேங்க்குக்கு சேவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த ஃபஸ்ட்டு ஜோனை பற்றி பேசிடலாம்.
சார் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேறு என்ன வேலைக்கு போங்க. என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொழப்ப பாருங்கள். இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த ட்ரேடிங்க்கு வந்து எத்தனையோ பேர் முழு நேரம் ட்ரேடிங்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏதோ 2 மாதம் 1 மாதம் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கோம், அதை நினச்சி நிறைய வேலை இல்லை அதனால் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு சிலர், இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு சிலர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொழப்பு பாருங்கள், குடும்பம் நடத்துறதுக்கான வேலையை பாருங்கள். வாழ்க்கை நிறைய ட்ரேடிங் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது, நிறைய விஷயம். உலகம் ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சம்பாரிச்சதை எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதில் தான் சம்பாரிச்சிருப்பீங்க. இதில் விட்டு லாஸ் எல்லாம் திரும்ப அந்த தொழிலே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். புதுசாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் ரிகவர் பண்ணணும்னா கஷ்டமான விஷயம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலே பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ரிகவர் ஆகிடலாம். ஒன்றும் விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ட்ரேடிங் விட்டு வெளியே போங்கன்ற ஒரு நெகட்டிவ் மைண்டில் சொல்ல வரல. போங்க, ஆனால் கற்றுக்குங்க. எப்படி கற்றுக்கணும், வேலையை பாருங்கள், ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு பணம் சம்பாதிங்க. வீட்டுக்கு வாங்க, வந்துடுறதுக்கப்புறம் சார்ட்ரிங்னா என்ன, ரீடிங்னா என்ன, உங்களால் முடிஞ்சால் யார்கிட்டயாச்சும் போய் கிளாஸ் போட்டு கற்றுங்க. இல்லை சார் கிளாஸ்லாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்றவங்க நிறைய சார்ட் நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணி 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 தெரிஞ்சுங்க. தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் உங்கள் 4 விஷயம் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் வருதான்னு பாருங்கள். உங்களுடைய வேலை என்னென்னா செகண்ட் ஜோன் வரணும். அந்த செகண்ட் ஜோனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது செகண்ட் ஜோன் இது எப்படின்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் ப்ராஃபிட், கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் ப்ராஃபிட், இப்படியே போய்ட்டுருக்கும். கடைசியில் அவங்க என்ன கேபிட்டல் போட்டாங்களோ அந்த கேபிட்டல் தான் இருக்கும். அதாவது ஒரு 10,000 கேபிட்டல் போட்டாங்கன்னா அந்த மாத கடைசியில் வந்து 10,000 தான் இருக்கும். அதாவது ஒரு பைசா மிஞ்சாது. ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக எஃபர்ட் பண்ணுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ வரும் என்ன சொல்கிறது, லாபம் வரா மாதிரியே தெரியும், சடனாக நஷ்டமாயிடும். லாபம் வரா மாதிரி தெரியும், ஏதோ ஒரு 2-3 ட்ரேடில் நஷ்டமாயிடும். இப்படியே போய்ட்டுருக்கும். இது வந்து செகண்ட் ஜோன், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஜோனில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிற டென்ஷன் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் நீங்கள் எஸ்எல் போட தெரிஞ்சவங்கள தான் இருப்பீங்க. இந்த செகண்ட் ஜோனில் இருக்கிறவங்க 99% எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இவங்க செகண்ட் ஜோனில் இருக்காங்க. இவங்களும் ஒரு வேளை எஸ்எல் போடாமல் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோனில் போய்ட்டுருப்பாங்க. செகண்ட் ஜோன் வரதுக்கு காரணம் என்ன, எஸ்எல் மெயின்டைன். இவங்களோட இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாது இவங்களால். செகண்ட் ஜோனில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் போடுறாங்க இல்லைங்களா. ஸோ ஸ்டாப் லாஸை முழுசாக ஏற்றுக்குவாங்க. இந்த ஃபுல் டார்கெட் போக முடியாது, அவங்கள ரீச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயத்திலேயே வந்து வெளியே வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நல்லா போகிற ட்ரேடில் கூட பாதியிலே வெளியே வந்ததுனால ஃபுல் ப்ராஃபிட் அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுனா, அவங்களால நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் தான் மாத கடைசியில் நின்று ஆகணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து 2வது ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் யார்கிட்டயாச்சும் போய் கற்றுக்குங்க. உங்களுக்கு விருப்பமாக இருக்குது. நான் சொல்கிறேன்னா என்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும்னு கிடையாது ஃப்ரெண்ட், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஒரு 6 மாதம் 3 மாதம் தரவாக வாட்ச் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு தேவையோ அவங்க அதை சொல்லித்தராங்களான்னு பாருங்கள். யூடியூப்பில் பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள். என்ன அவங்களால முடியும், அவுட்புட் கொடுக்க முடியுன்றதை பாருங்கள். அவங்கக்கிட்ட போய்ட்டு கற்றுக்குங்க. செகண்ட் ஜோனில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா, விஷயம் எல்லாமே தெரியுதுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும், ஓகேங்களா. நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா தப்பு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, யார்கிட்டயாவது போய் கற்றுக்கிறதுக்கு தப்பே கிடையாது. நான் அவங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களா அது நான் சொல்ல வரலான்னு. அவங்க சொல்ல விஷயம் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. அவங்க ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்க வராங்களா, இல்லை அவங்களுடைய P&L ஸ்டேட்மெண்ட் காமிச்சின்னா உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறாங்களான்னு விஷயம் தெரிஞ்சிடும். அப்படி அவங்க கிட்டே போகலாமா வேணாமல் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீன் மட்டும் காமிச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஸ்டடி பற்றி சம்மந்தப்பட்டது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களா அப்படின்றது பாருங்கள். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். மொத்தத்தில் ப்ராஃபிட் நோக்கம் கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஜோனில் இருக்கிறவங்க நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன், இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ரிகவர் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேர்ட் ஜோன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் ஜோன்லேருந்து வந்து தேர்ட் ஜோன் போஸ்டில் வந்து அவங்களுக்கே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வரும். நம்ம ப்ராஃபிட் சைடு போகிறோமா இல்லையான்றதே தெரியும். அதாவது லைட்டாக ப்ராஃபிட் மூவ் ஆவாங்க. ஒரு மாதம் கடைசியில் வந்து 5% ப்ராஃபிட் வரும், இல்லை 10% ப்ராஃபிட் வரும். இருந்தாலும் ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோமா இல்லையா, நம்ம கரெக்டாக போகிறோமா இல்லையான்றது டவுட்லேயே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுட்லாம் வேணாம், நீங்கள் கரெக்டாக தான் போய்ட்டுருக்கீங்க. தேர்ட் ஜோனில் இருக்கவங்க என்னென்னா, உங்களுடைய பொசிஷன் சைஸை மட்டும் மாற்றாதீங்க. இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பண்ணீங்கன்னா 25 லாட் பண்ணீங்க எக்ஸாம்பிள்னா, அந்த 25லேயே ஒரு 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அந்த 25ல் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதம் 5% நீங்கள் உங்களால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு 50 குவான்டிட்டி போட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ 50 லாட்டுக்கு இந்த லாட் சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
தேர்ட் ஜோனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாட் சைஸை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் நல்லா பண்ணுவாங்க, திடீர்னு 50 குவான்டிட்டி போட்டு பண்ணுவாங்க, கொஞ்சம் பயம் வந்துடும், திரும்ப 25 பேக் டு பவலியன் திரும்ப போயிடுவாங்க, திரும்ப 50 மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு வாரம் 100 குவான்டிட்டி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ண சொல்ல கொஞ்சம் அவங்களுக்கு நர்வஸ் வரும். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இது வந்து தேர்ட் ஜோனில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் இது வரலாம் போகும், நம்மளால் இப்போ இந்த 10 லைன் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த ஜோன் வரலாம் வர ப்ரைஸ் வரும், செகண்ட் ஜோன் இங்கே வரும்ன்றது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரலாம். நீங்கள் குவான்டிட்டி சைஸ் மாற்றாதீங்க, கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு நான் ட்ரேடிங் பண்ணுறாங்க, லைவ் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க, ஓகே. இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் குவான்டிட்டி சைஸ் கம்மி, பொசிஷன்ஸ் கம்மியாக இருக்குது சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இது மாதிரி ஒரு வருஷம் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பை எடுக்கணும் அப்படின்னு ஏன் பை எடுக்கணும், எதுக்கு பை எடுக்கணும்? லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஃபுல் டோட்டலாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு காரணம் எல்லா குரூப்லையும் சரி, பி குரூப்பாக, ஏ குரூப், சி குரூப்பா, டி குரூப், ஏ குரூப் எல்லாத்துலேயும் சரி, அவங்களுக்கு லாஜிக் வேணும். லாஜிக் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணுறது அவங்களுக்கு, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோ எண்டில் ஒன்று சொல்ல கேட்டுங்க. இப்போ நான் சொன்னதை 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நியர் டு சக்ஸஸ்க்கு அருகாமையில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் கேபிட்டலை அட்லீஸ்ட் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேபிட்டலே உங்கள்கிட்ட இருக்காது, எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கும். ஸோ கேபிட்டல் வேணும்னா என்ன பண்ணணும்? வேறு வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து கேபிட்டல் கெயின் பண்ணுங்கள். ஃபேமிலி இந்த பசங்களை படிக்க வைங்க. உங்களோட ஃபேமிலி இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிங்க. கூடவே ஸ்டடி பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணாதீங்க. நல்லா கவனிச்சிங்க, ஸ்டடி பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸ்டடி பண்ண சொல்ல செலவுகா ஒரு 5,000 10,000 20,000 எங்கேயும் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஓகே, அதுக்கு காசு கொடுத்து கற்றுங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் ட்ரேடிங் மட்டும் தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஜோனில் இருக்கவங்க பண்ணாதீங்க. செகண்ட் ஜோனில் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் பண்ணுங்களாம், தேர்ட் ஜோனில் இருக்க நீங்களும் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் பொசிஷன் சைஸ் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய வெபினார் அட்டன் பண்ண விருப்பம் இருந்தால், அதாவது உண்மையிலே சார் எனக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குதுன்றது, அதாவது என்ன சொல்கிறதுனா ஃபாஸ்ட்டாக என்னால் ரிகவர் பண்ணும். ஒரு சிலர் வருவாங்க, ஒரு வாரத்தில் கற்றுக்கணும், 4 நாளில் கற்றுக்கணும், ரொம்ப குயிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் என்னோடய வெபினார் அட்டன் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது. இது வந்து லாங் ஜர்னி, கிட்டத்தட்ட 45 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த 45 டேஸ் அவ்வளோதான்றது கிடையாது, இதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். மெயின் அதான் இருக்கிறது, லைஃப் டைம் சப்போர்ட்டு. லைவ் மார்க்கெட்டில் இருக்கும், ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். நான் சொல்கிற வேலையை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, சும்மா ஒரு 4 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறமா போயிட்டு 2-3 மாதத்துக்கு அப்புறம் சார் இந்த ஸ்டாக்ஸ் எங்கே வாங்கலாம், இந்த ஸ்டாக்ஸ் எங்கே போகலாம், அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஸ்டடி பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஹோம் ஒர்க் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.